தர்பார் மண்டபத்தில் மந்திரி பிரதானிகள் புடைசூழ மன்னர் கொலுவீற்றிருப்பது போன்று பறந்து விரிந்த சந்நிதியில் சந்நாசியை நடுநாயகமாக வைத்து அவரின் வலப்புறம் அரசு மகன் மலுக்கர். இவர் காடப்ப ஐயனார் கோவிலுக்கு குடியேறிய மழுக்கை ஐயனாருடன் தொடர்புடையவர் என்கிறார் பூசாரி. அரசு மகன் மலுக்கர் ஆகியோருடன் சன்னதியில் தென்புறத்தை ஒட்டி மெய்ய பெருமாள் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் ஆகியோரும் இங்கு இடம்பெற்றுள்ளார். சந்நாசியின் இடப்புறம் சந்தன கருப்பர், தொட்டியன், கட்டுச்சோற்று கருப்பர், வேடர், செங்கிடாய் கருப்பர், மேலக்கருப்பர் ஆகியோருடன் தங்க அம்மனும் உள்ளார். கிடா படப்புன்னு வந்துச்சுன்னா கட்டுச்சத்து கருப்பர், மெய்ய பெருமாள் இவர்களுக்கெல்லாம் கிடா, செங்கடா கருப்பர் இவர்களுக்கெல்லாம் கிடா வெட்டுறது. அப்படி வெட்டுற காலத்தில் ஒரு சன்னாசிக்கு பாப்பல்லையம் போட்டு சிறை கட்டி மறைச்சிடுவோம். அப்படி படப்பு வைக்கணும்னால் முன்னோடிக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்குது பனைமரம். அங்கே குறி கேட்டு அவங்க குறி சொன்னால் தான் நாங்கள் முழுமையாக படப்பு வைக்கிறதுக்கு இறங்குவோம். சாமியாடி இங்கே வச்சு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தான் நாங்கள் இறங்குவோம். முன்னாடி எரி சாராயமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இளநீர் கிட்டத்தட்ட அது ஒரு 5000 இளநீ 10,000 இளநீ கூட அவங்க பாதத்தில் வச்சு கண் திறந்து வச்சு சிவராத்திரிக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த பூஜை வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களையும் நல்லா வச்சுக்கணும். இந்த பரிவார மூர்த்தங்களில் சின்ன கருப்பர், தொட்டியன், கட்டுச்சோற்று கருப்பர் ஆகியோரே உளி வீரனுடன் மலையாளத்திலிருந்து வந்தவர்கள் என்பதையும் தங்க அம்மனே இவர்களின் தாய் என்பதையும் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இங்குதான் இக்கோயில் மற்ற கோயில்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்ற கோயில்களில் மூலவரும் பெரும்பாலான பரிவார தெய்வங்களும் கல் சிலைகளாகவே அமைந்துள்ளன. ஒரு சில மட்டுமே புலால சிலைகளாக, அதாவது மண் சிலைகளாக, சுதை சிற்பங்களாக அமைய பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள எல்லா சிலைகளுமே அரைவை சாந்தை கொண்டு அமைக்கப்பெற்ற சுதை சிற்பங்கள் தான். மண்டபத்தூணில் சிலை வடிவாக உள்ள மறவர் சமூக பெரியவர்தாம் கொம்படி ஆலயத்தை கட்டட அமைப்புக்கு மாற்றியவராக இருக்க வேண்டும் என்றும், அடுத்து நகரத்தார் திருப்பணி செய்த காலத்தில் அதை முன்னின்று நடத்தியவர் மற்றொரு தூணில் சிறிய உருவில் சிலை வடிக்க பெற்றுள்ள தேவகோட்டை குமரப்ப செட்டியாராக இருக்க வேண்டும் என்றும் ஊகிக்க முடிகிறது.
மண்டபத்து தூண்களில் வடக்கு சுவரை ஒட்டியுள்ள அரைத்தூணில் காணப்பெறும் குறையில் விநாயகப் பெருமான் அங்கிருந்து அவர் நோக்கும் காட்சியையும் பார்க்கிறோம். அருள்மேவும் ஆழத்து பட்டியில் ஐயனா மேல்புறம் மீட்டிருக்க அழகான சிம்ம வாகனமேறி தன்னாசியாச்சி பீடத்தில் இருக்க இடதுபுற சந்தன கருப்பரும் வலதுபுற அரசு மகனும் மெய்யனுடன் பெருமாளும் மேல கருப்பரும் மேலான தங்கம் மகுடம் சின்ன கருப்பரும் செங்கடாய்க்காரனும் ஜெகமெஞ்சும் மீரனோடு கலகல மணி யோசை கண்டோ நடுங்கிடும் கட்டுச்சாத்து கருப்பனுண்டு வழி மீது விழி வைத்து வருவோரை காத்திடும் வல்லம்மை உனக்கல்லவோ ஒளி வீசு மொழி கொண்ட ஒரு நொடியில் வர வேண்டும் புலிவிரே சுவாமி நீயே புலிவிரே சுவாமி நீயே. பிரதான சன்னதியிலிருந்து கோயில் வளாகத்தினுள் வடமேற்கு மூலையில் உள்ள ஒளிவீர சுவாமி சன்னதிக்கு போனால் ஓட்டுக்கூடத்தின் வழி அன்று இருந்தது. இன்றோ அழகான மண்டபமாக அது மாறி அற்புதமான அழகு வாய்ந்த வண்ண வேலைப்பாடுகள் நிறைந்த சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த அழகான ஓவிய மண்டபமாக அது மாறிவிட்டது. அரச வம்சத்து போர் வீரர் போன்று வலப்புறம் சரிந்த கொண்டையில் கிரீடம் தரித்து வலக்கையில் உருவிய பிச்சுவாள் இடக்கையில் கதாயுதம் தாங்கி இடுப்பில் பிச்சுவாள் உரை கேடயம் அணிந்து உருட்டி விழித்து அடியாரை காக்க தீயோரை தட்டி கேட்க தயாரான நிலையில் இருக்கும் ஒளிவீர சுவாமியை தரிசிக்கிறோம். ஒளிவீரன் என்னும் பெயருக்கேற்ப இவரிடம் ஒளி போன்ற ஆயுதம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்றாலும், ஆனால் இவரிடத்தில் நேர்ந்து கொள்வோர் சிவராத்திரியின் போது தங்கம் வெள்ளியிலான ஒளி போன்ற கத்தி போன்றவற்றை ஏராளமாக காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இவர் சிறந்த பிரார்த்தனை தெய்வமாக கருதப்பெறுகிறார். அநீதி இழைக்கப் பெறுபவர்கள் இவரிடம் தங்கள் குறைகளை சொல்லி பரிகாரம் தேடிக்கொள்கின்றார்கள். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.